தலைவா உன்னை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வணிந்தே. அதன் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அதை போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைந்தார் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வணிந்தேன். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, காவிரி கரை ஓரமாய் கண்ணீரோடு தன்னை அண்டி வருகிற அடியவர்கள் நம் அனைவருக்குமே தமவர் இயேசுவிடத்தில் இருந்து பரிந்து பேச வல்லமையான ஒரு புனிதர் உண்டு நம்பிக்கையிலே இந்த காலை திருப்பலிலே அவருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கிறோம். கூடி அற்புதராக எண்ணற்ற நன்மைகளை நம்முடைய ஜப வலிமையினுடைய பதில்களாக தரக்கூடிய புனிதருடைய திருத்தலத்திலே ஒன்றாய் கூடி நிற்கிறோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் என்ற அந்த மந்திர வார்த்தைக்கு உட்பட்டு புனிதருடைய திருத்தலத்திலே ஏராளமான எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடும் இந்த தலத்திலே நிற்கிறோம். உன் உள்ளம் விரும்புவதை அவர் உனக்கு தருவார். நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்கள் தேவைகள் என்னவென்பதை உங்கள் வானகத் தந்தை அறிந்திருக்கிறார் என்ற இறைவார்த்தை போல நாம் கேட்க நினைக்கக்கூடியவை, நாம் கேட்க மறந்தவை, ஏன் நாம் கேட்கலாம் என்று நாம் திட்டமிட்டிருப்பதை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி நமக்கு வாரி வழங்கி உங்கள் மடிகளிலே அவர் சரிந்து விழும்படி கொட்டுகிற தருணம் இது. எனவே நீங்கள் கேட்பதற்கு மேலாக நன்மைகளை வாரி வழங்குகின்ற தெய்வம் நமக்கு உண்டு. அவர் புனிதர் வழியாக நமக்கு பெற்றுத்தருகிறார், புனிதர் நமக்காக பரிந்துரை செய்கிறார் என்று அந்தோனியாரை திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருடைய தேவைகளை இந்த புனிதர் பரிந்துரை ஜபங்களாக விண்ணகப்பீடம் எடுத்துச் சொல்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு விண்ணக பெட்டி. எனவே அந்தோனியாரிடத்தில் நீங்கள் சொன்னால் அது இயேசுவிடத்தில் சொன்னது போல. எனவே நீங்கள் அந்தோனியாருடைய திருத்தலத்திலே என்னெல்லாம் தேவைகளை முன்வைக்கிறீர்களோ அவையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள். உங்கள் உள்ளம் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். எனவே அது எனக்கு கிடைக்கும் என் நம்பிக்கையிலே இந்த தூய நன்றி திருப்பலில் கலந்து கொள்ளுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் தேவைகளுக்காக, வந்திருக்கிற குடும்பத்தின் தேவைகளுக்காக திருப்பலியில் நாம் மேற்கூறிய பல்வேறு சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறும்படியாக இந்த மதிய திருப்பலி கொடுப்போம். என் அன்புக்குரிய இறைமக்களே, நம்பிக்கையாளர்களே, இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த முறையில் கொண்டாட நமக்குள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்கள், குடும்பங்களில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்த பாவங்கள், உறவுகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், சமுதாயத்துக்கு எதிராக செய்த பாவங்கள், ஏன் இயற்கைக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து உன்னிடம் கண்களை மூடி நம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா? கருணையின் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க சிலுவையிலே கல்வாரியில் தொங்கியவர். அவருடைய இரக்கம் நம்முடைய பாவங்களில் நிச்சயமாக மன்னிக்கும் என்று உன்னிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அருட்தந்தையர்கள் பாவ சங்கீதனம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தகுந்த முறையில் தயாரித்து நற்கரணை உண்டு இறை அருளையும் ஆசிரியையும் பெற்றுச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே உங்களிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானவர் புனிதர் அனைவரையும் சகோதரரே சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடத்திலே எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை என்றும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவுற்றவை என இந்த உலகம் கருதுவதை நீர் தேர்ந்தெடுத்தீரே. அதனால் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற மறைசியான புனித ஆக்னஸ் அம்மாள் மற்றும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்திருக்க தூய அந்தோனியாருடைய பரிந்துரைகளால் அவர்கள் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றி கனிவுடன் என்றென்று வாழ ஆற்றல் பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் லீமா ரோசலிமேரின் மாசிலா குழந்தைகள் ஆண்மையை பற்றிக்காகவும், ஏசுராஜ், ஜெசிந்தா, ஜாக்வா, கொரியாஸ், ஜானுவாரேஸ் இவர்களின் ஆண்மையை பற்றிக்காகவும், ஜான் பெரிட்டோ, பிரியா, ஜஸ்டியாஸ் பியோ குடும்ப நன்றி பலியாகவும், ஜெரோ, மரியா, பிரிசில்லா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், சாம்சன், கொர்னல், ஜூலியன், மேக்ஸ்வெல் குடும்பம் உடல் சுகம் பெறவும், ஜெர்மியாஸ், அந்தோனி 2ஆம் ஆண்டு நினைவு நாள் நன்றி பலியாகவும், போப்பாண்டவரின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் உலகம் சமாதான வேண்டியும், திவ்யநாதன், சிலுவைநாதன், அருண்குமார், ஞானக்கடல் இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும், பெர்டினாஸ் வெளிநாடு செல்வதில் ஏற்பட்ட இடையூறு விலகி விரைவில் செல்லவும், பால்தாஸ், விசுவாசமேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இணைத்த காரியம் நிறைவேறவும், ஜான் பீட்டர் நடைபெறுகின்ற வழக்கில் வெற்றி பெறவும், மேலும் இறையாசிர் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், முத்துக்குமார், அஸ்வின் ராஜா, லூயிஸ் மேரி தங்கம், குழந்தை சாமி, அந்தோனி சாமி, பிச்சையம்மாள் இவர்களின் ஆண்மையை பற்றிக்காகவும், ராஜன் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் வேண்டுதல் பலியாகவும், ஆலன் எட்வர்ட் நல்ல வேலை கிடைக்கவும் ஒர்க்கில் கவனம் செலுத்தவும், மேலும் அந்தோனி சாமி, செபஸ்தியம்மாள் நன்றறிதலாகவும், ஜபராஜ் பிறந்தநாள் நன்றி பலியாகவும், பெர்னத் ரோஸ்லின் நன்றி பலியாகவும், அலெக்ஸ் ஜோசப் ஷீபா நன்றி பலியாகவும், செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தியாகு பவீனா இவர்களின் குழந்தைகளின் முதல் திருவிருந்து நல்ல முறையில் நடைபெறவும், ஆக்னஸ் ஜேனஸ் ஆண்மையை பற்றிக்காகவும், ஜெராட் அமோரினாவுக்கு இறைவன் நல்ல ஞானத்தையும் கொடுத்து நல்ல வருங்காலத்தை தேர்ந்தெடுக்க உதவவும் வேண்டுதல் பலியாகவும், தனமேரைக்கு 4 மாதத்தில் கலைந்து போன சிசுவிற்கு ஜோசப் என்று பெயர் வைத்து இறைவன் விண்ணகத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டுதல் பலியாகவும், வின்சென்ட் நன்றி பலியாகவும், அமலி, ஸ்டெஃபி, ஹெலாரி, காட்வின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றி பலியாகவும், ஸ்டீஃபன் சில்வரியா, ஆக்ஷி சில்வரியா, சௌரியம்மாள் இவர்களின் ஆண்மையை பற்றிக்காகவும், அம்மலா தீபவருக்கு நல்ல திருமணம் அமையவும் வேண்டுதல் பலியாகவும்,
ஷானி இல்லம் முதல் மாடி பணி எவ்வித இடையூறு இன்றி நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் பலியாகவும், ஜான் டானால் இவரது பிறந்தநாள் நன்றி பலியாகவும், மேலும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், துளசி திவ்யா 7ஆம் ஆண்டு திருமணநாள் நன்றி பலியாகவும், ஆண்ட்ரூஸ் 4ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி பலியாகவும், டோனிகா எமல்டா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மேலும் குடும்பத்தில் இருந்து போன உபகாரசாமி, பிரகாசமேரி, லூர்துமேரி, அந்தோணி சாமி, அமிர்தமேரி இவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், அருள் சக மெர்சியா 1ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி பலியாகவும், அந்தோனி பிலிப் ஜாக்லின் காணாமல் போன பொருள் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், நம்பிக்கை மேரி 8ஆம் ஆண்டு நினைவு நாள் வேண்டுதல் பலியாகவும், சந்தனகுமார் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி பலியாகவும், குழந்தை தெரசுக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சையை நடந்ததற்கு நன்றி பலியாகவும், மேலும் பவுல் ஆரோக்கியராஜ், ரோஸ்லின், செரீன், ஜோஸ்வா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், AFA JWS பார்க்கிங் நிறுவனங்கள் நன்றியாகவும், தொழில் பாதுகாப்பாக நடைபெற வேண்டியும், ஜெயபிரகாஷ் சூர்யா குடும்பத்தில் மரித்த சகாயராஜ் நினைவு திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். என் தந்தை சவுல் உன்னை கொல்லத் தேடுகிறார். பிரிவு 18 இறைமுத்துக்கள் 6 முதல் 9 மற்றும் 19 1 7 முடிய. அந்நாட்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலரின் எல்லா நகர்களில் இருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதிற்கு 10000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினர். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனாத்தினிடம் தம் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாய் இரு. காலையிலே புறப்பட்டு மறைவான ஓரிடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறதை எல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனாத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு ஏதும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் உம் அரசில் மிகவும் பயனுடையவராய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என்று கூறினார். சவுல் யோனத்தானின் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல், வாழும் ஆண்டவர் மேல் அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தானை தாவீது அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியும்படியாக ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 23 தொடக்கம் 28 வரை. அக்காலத்திலே ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியாக செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தார்கள். அப்பொழுது பரிசேயர்கள் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அங்கு இயேசு அவரிடத்திலே, தானும் தன்னுடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாக இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? அபியத்தார் தலைமை குருவாக இருந்த பொழுது தாவீது கடவுளுடைய இறை இல்லத்துக்குள்ளே சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தான் உண்டது மட்டுமன்றி தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அதனால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இந்த வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசுவில் பிரியமான என் அன்பின் இறை மக்களே, அன்பே கடவுள். இந்த உலகத்தில் அன்புதான் பெரிது. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பு இருந்தால் பூட்டு தேவையில்லை. நிறைய வீடுகளில் இன்னைக்கு பூட்டு ஏன் தேவைன்னா அங்கே அன்பு இல்லை, அதனால தான் பூட்டு தேவைப்படுகிறது. நம்பிக்கை குறைந்து போய் விடுகிறது இல்லையா? ஒரு வீடு கட்டுனா முதல்ல காம்பவுண்ட் வாலை கட்டுறான். என் வீட்டுக்குள்ள யாரும் வராத, என் வீட்டுக்குள்ள மற்றவர்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக வந்துவிட முடியாது. காலிங் பில்லே அதான், அனுமதி இல்லாமல் உள்ளே வராதே. அதுதான் வாழ்க்கை ஆகிவிட்டது. பழைய வாழ்க்கையெல்லாம் கதவுகள் இல்லாத வீடுகள், குடிசைகள் இல்லையா, சுற்றுச்சுவர் இல்லாத கிராம வாழ்க்கை என்றெல்லாம் இருந்தது மாறி அடுக்குமாடி குடியிருப்புகளில் அடுத்த எதிர்த்த வீட்டில் என்ன நடக்கிறது கூட தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிதர்சன உண்மை. இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்பை நம்முடைய வாழ்வினுடைய மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு இருந்தால் சட்டம் தேவையில்லை இல்லையா? அவங்க பிள்ளைகிட்ட சொல்ல படிடா அப்படின்னா அவன் படித்தான்னா என்ன அர்த்தம்? அவன் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறான் என்று அர்த்தம் இல்லையா? நம்ம திரும்ப திரும்ப படிடா 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 படிடான்னு சொல்லி கடைசியில் போடுன்னு ஒரே போடுவோம். அப்ப என்றைக்கு அன்பு அங்கே ஏற்கப்படவில்லையோ அங்கே சில சட்டங்களை உருவாக்கி கொள்ளும், சில வழிமுறைகளை சொல்லுகிறோம். சில நேரங்களிலே அது தண்டனையாக கூட மாறிவிடுகிறது இல்லையா? எல்லாரும் இடது பக்கமாகவே வாகனங்களை ஓட்டி செல்லுங்கன்னா ஒரு நேர வலது பக்கம் ஓட்டினா அப்படின்னா விபத்து தான் ஏற்படும். அவ வாழ்க்கையிலே சமூகத்திலே இன்றைக்கு சட்டங்கள் ஒழுங்குமுறைகள் எல்லாம் மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு தானே தவிர அவனை அழிப்பதற்காக அல்ல. இன்றைய வாசக பின்னணிக்கு வருவோம். ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா என்ன? ஓய்ந்துடுறா, ரொம்ப பரபரப்பாக இருக்காது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். ஏன் வாழ்நாள் முழுவதும் பரபரப்பாக இருக்கிறாய்? சற்று ஓய்வெடு. நல்ல வேளை கடவுள் இரவை படைத்தார். ஒருவேளை இரவு மட்டும் இல்லை என்றால் மனிதன் என்னைக்கோ காணாமல் போயிருப்பான். இந்த பூமியில மனுஷனே இருக்க மாட்டான். பகல் என்று பாராமல் இரவு என்று பாராமல் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால் அவனால் இந்த வாழ்க்கையில் நீட்சிக்க முடியாது. சில மரணங்களை பாருங்கள், சொல்லுவார்கள் வேகமாக ஓடுகிறவன் விரைவாக ஓய்வெடுத்துக் கொள்கிறான். இந்த உலகத்தில் பரபரப்பாக இருக்கிறவங்களுக்கு வாழ்நாளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா அமைதி காமா. குண்டே விழுந்தாலும் என்னடா ரேச சத்தம் கேக்கு அப்படிங்கிறவர்கள் இந்த உலகத்திலே சற்று நீண்ட நாட்கள் வாழுகிறார்கள். இந்த உலகத்திலே ஏற்படுகிற பரபரப்பு நம்முடைய வாழ்நாட்களை குறைத்து கொடுக்கிறது என்பதுதான் இன்றைய உண்மை. எனவேதான் கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் அதிகமாக வாழ்ந்துடும் சொல்லிட்டு மருந்துகளை அள்ளி உள்ள சாப்பிட்றோம். சோறு திங்க வேண்டிய வாயில மருந்துகள் அள்ளி கொட்டி கொண்டிருக்கிற
மருத்துவ உலகத்தில் வாழ்கிறோம். மருந்து இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே செல்வதால் தான் ஒழுங்காக உட்கார்ந்துருக்கும், இல்லைன்னா புஸ்க். அன்புக்குரியவர்களே, மனிதனுக்கு ஓய்வு தேவை. அதனால் நாம் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை பற்றியான தகவல்கள் தரப்படுகிறது. எல்லா மதங்களையுமே ஓய்வை பற்றி சொல்லுகிறது. ஏன் கடவுளே ஓய்வில் இருக்கிறார் என்று தான் சொல்லுகிறது. கடவுள் ஓய்வெடுத்தார் அப்படிங்கிறத தொடக்க நூல் சொல்லுகிறது. கடவுள் எல்லாத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைத்தார். முதலாக கடவுள் எதை படைத்தார்? ஒளியை படைத்தார். உலகத்தில் முதல்ல வெளிச்சம் இருந்தா தாயா இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டதுன்னு மனுஷனுக்கு தெரியும் சொல்லி கடவுள் முதலாக ஒளியை உண்டாக்கினார். கடைசியில் யாரை உண்டாக்கினார்? போதும், இதுக்கு மேல எவனையும் இந்த பூமியில உருவாக்கவே கூடாது என்று மனிதனை படைத்துவிட்டு அதோடு படைப்பிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்து அவர் படைக்கவில்லை. மனிதன் தன்னை போலவே இருந்ததை கண்டு பெருமைப்பட்டார் இல்லையா? கடவுள் மனிதனை பார்த்த பொழுது அவன் தன் சாயலாக தன் பாவனையாக இருப்பதை பார்த்து எம்மாந்திர மகிழ்ச்சி அவருக்கு. இனிமே இதுக்கு மேல இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லடா, மனிதன் போதும் என்று தன் படைப்பின் ஆற்றலுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து தொடக்க நூல் சொல்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து வியந்து மகிழ்ந்து அவர் 7ஆம் நாள் ஓய்வுற்றார். கடவுளுக்கே ஓய்வு தேவை, ஆனால் மனுஷனுக்கு ஓய்வு இல்லாமல் ஓடுகிறார். இது கிறிஸ்தவ மறைகளில் மட்டுமல்ல, எல்லா மறைகளிலுமே கடவுளர்கள் ஓய்ந்துதான் இருப்பதை பார்க்க. நம்மளோட செவனேன்னு இருந்துங்கிறேன். சிவன் ஓய்வெடுக்கிற கடவுள், சிவன் ஓய்வெடுக்கிற கடவுள். இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதருடைய சிலையை பார்த்துக்கிறீர்களா? சற்றே ஓய்ந்த நிலையில், அசன நிலையில் இருப்பார். எனவே இறைவனை ஓய்ந்திருக்கும் பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் ஏன் பரபரப்பாக இந்த உலகத்தில் ஓடுகிறோம்? ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் அல்ல, மாற்று வாழ்வுக்கான ஊக்கப்படுத்துகிற நேரம். அது ரிஃப்ரெஷிங் டைம். அதனால கடவுள் உறக்கத்தை கொடுத்தார். நிறைய பேர் தூங்குறது இல்லை, இன்னைக்கு சரியான உறக்கம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய ஓய்வு இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஓய்வு எடுப்பதற்காக மாத்திரை போடான், தூக்க மாத்திரை எதுக்கு? சரியா தூக்கம் வரலையா, உடனே மருத்துவன் சொல்லுவாரு, ஒரு தூக்க மாத்திரை கொடுக்கிறார், தூங்கு. உன்னை மருத்துவத்துக்குள் கட்டுப்படுத்துவார். இயல்பாக தூங்குவதை விட இயல்புக்கு எதிர்மறையாக தூங்குவதற்கான மருந்துகள் உட்கொள்ளுகிற காலமாக இருக்கிறது. இயல்பான தூக்கம், ஓய்வு மனிதனுக்கு இல்லாதனால் மனிதனுடைய உளம் இன்னைக்கு பாதிக்கப்படுது. உள மன பிரச்சனைகள் அதுதான். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? கணவன் மனைவி இவர்களெல்லாம் தூங்குறது இல்லை, எதையாவது மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஓய்வு இல்லாத நாள் இன்றைக்கு மனித இதயங்கள் அமைதி நிலை எட்டி பார்க்கவே முடியவில்லை. நல்ல கனவு வரமாட்டுக்கு நிறைய பேருக்கு இல்லையா? நல்ல கனவே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் யாரும், நாம் யாருமே நன்றாக தூங்குவதில்லை. எனவே எப்பொழுது கனவு வரும்? ஆராய்ச்சி செய்கிறார்கள். REM, ரேண்டம் ஐ மூமெண்ட் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறார். என்னைக்கு நம்முடைய மனது ஒருங்கிணையப்பட்டு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வருகிறதோ அப்போதான் கனவு வரும். என்றைக்கு உங்களுடைய மனம் பதபதைத்து அல்லோகலப்பட்டு அலங்கோலப்பட்டு இருக்கிறதோ, மனது பதபதைக்கிறதோ, அன்னைக்கெல்லாம் பேய் கனவு வருகிறது. எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்குள்ளே பக்க விளைவாக வருகிறது. மாறாக ஆழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது ஆத்ம திருப்தியும் மன தைரியமும் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் தான் புனிதர்களோடு நல்லா தூங்கிறாங்க. சூசையப்பர் பாருங்க, சூசையப்பருக்கு எப்ப நல்ல கனவு வந்துச்சு? ஆழ்ந்து உறங்கிய பொழுதுதான் கனவில் வானவர் தோன்றி சொன்னார், உன் மரியாதை ஏற்றுக்கொள். இல்லையா? நல்ல காரியங்கள் மனிதன் ஆழ்மன அளவிலே உறங்கி ஓய்வெடுக்கும் பொழுதுதான் கிடைக்கிறது. இது ஓய்வை பற்றியான சிந்தனை. அன்புக்குரியவர்களே, விவிலிய பின்னணியிலே இயேசுவினுடைய அந்த சீடர்களோடு உள்ள உரையாடலே பரிசேயர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறைமை இருந்தது. ஓய்வு நாள்ல எதுவும் செய்யாதையா, அன்னைக்கு இறை காரியங்களை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வகுத்து வைத்திருந்தார்கள். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன, எல்லாரும் கோயிலுக்கு போகணும். எதுல பார்த்தாலும் கோயில் சிந்தனைகளோடு இருக்கான், வேற எதுவுமே செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மாடு கிணத்துல விழுந்தா கூட ஓய்வு நாள் என்ன செய்யக்கூடாதாமே, தூக்கக்கூடாது. தன்னுடைய தாய் நோயிட்டிருக்கிறார் என்றால் அவளை மருத்துவமனை கூட கொண்டு செல்லக்கூடாது. எனவேதான் யூதர்கள் என்ன செய்தார்கள், ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே சோறெல்லாம் சமைச்சு வச்சிருவாங்க. ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அப்போ ஓய்வு நாள் என்பது நாம் சோம்பேறியாக இருப்பதற்காக அல்ல, மாறாக தொடர்ந்து அன்பு வாழ்க்கையில் இருப்பதற்காக அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு சொல்லுகிறார். அப்போ ஓய்வு நாளில் அந்த சீடர்கள் கதிர் கொய்வதை குறையாக சொல்லுகிறார்கள் பரிசேயர்கள்.
ஆனால் இயேசு சொன்னார் இல்லை. மனிதனுக்கு பசி ஏற்படும் பொழுது ஒரு செயலை செய்கிறானே பாருங்கள். தாவீது பசித்திருக்கும் பொழுது அந்த தூய இல்லத்துக்குள்ளே சென்று குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த புனிதப்படுத்தப்பட்ட உணவை தானும் உண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அவன் சட்டங்களை மீறியவனா இல்லை, அன்பினால் கட்டப்பட்டவன் என்பதன். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும் என்றால் அது பொங்கி வழியும். அதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மனிதனுடைய இதயத்திலே இந்த அன்பு இல்லாத நாள்தான் இன்னைக்கு நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். அன்பு இல்லாதனால்தான் இன்னைக்கு வெறுப்பு, இன்னைக்கு பகைமை, மன்னிக்க முடியாத தன்மை இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே புறையோடி நிற்கிறது. மாறாக அன்பு இருந்தால் நமக்கு சட்டங்கள் தேவையில்லை, அன்பு இருந்தால் வரைமுறைகள் தேவையில்லை, எல்லாம் சரியாக நடக்கும். எல்லாமே இந்த உலகத்திலே சரியாகவே அமைந்துவிடும். எனவே அடிப்படையாக இது அன்பை வாழக்கூடிய நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் நமக்கு நோன்பு நாள் தேவையில்லை, நமக்கு சட்டங்கள் நிறைந்த சமூகம் தேவையில்லை. மாறாக இந்த உலகத்திலே அனைவருமே அன்பினால் ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ்ந்து இந்த உலகத்தில் நாம் சாதிக்க முடியும். நல்ல அன்னை தெரசா ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக சில உணவுப் பொருட்களோடு அந்த வீட்டுக்கு போகிறாள். போன உடனே அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணிடத்தில் தான் கொண்டு வந்த அந்த அரிசி பருப்புகள் எல்லாம் கொடுக்கிறாள். அந்த வாங்கிய பெண்மணி உடனே அதை 2ஆக பிரிக்கிறாள். பிரிச்சுமா அன்னை தெரசா அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதே ஒரு பை நிறைய பாதி எடுத்து அந்த பொருட்களையும் எடுத்து பக்கத்து வீட்டுக்கு ஓடி போகிறாள். அப்போ அன்னை தெரசா அவள் தட்டி கேட்குற, இங்கே போறீ அப்படின்னு. இல்லை, 5வது வீட்டில், என் வீட்டில் இந்த 5வது வீட்டில் இன்னொரு ஏழையான ஒரு குடும்பம் இருக்குது. அவர்களும் எங்களைப் போல ஒரு 5 நாட்கள் அவர்கள் உணவில்லாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கொடுப்பதற்காக சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, அன்பு இருந்தால் அங்கு தடைகள் இல்லை. அன்பு என்ன செய்யும்? நீண்டு செல்லக்கூடிய வாய்ப்பை தருகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த உலகத்திலே வரைமுறைப்பட்ட வாழ்க்கையில் வாழுகிறோம் என்பதை விட அன்பினால் கட்டியெழுப்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்தால் அதுவே ஒரு உண்மையான நிறைந்த ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்க்கையாக அமையும். எனவே இந்த உலகத்திலே அன்பின் பிள்ளைகளாக வாழுங்கள். சட்டங்களால் இருக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் உலகத்தில் வாழ வேண்டாம். எல்லா சமுதாயமும் இன்னைக்கு சட்டங்களால் இருக்கப்பட்டிருக்கிறோம். எந்த நாட்டுக்கு போனாலும் சட்டம் வச்சிருப்பான். ஆனால் அங்கே அதையெல்லாம் தாண்டக்கூடிய அமைப்பு முறை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பு இருக்கும் என்றால் அது இந்த எல்லா சமய சட்டங்களையும் அதை தாண்டி இருக்கும் என்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ நமக்கு அடிப்படையாக சொல்லுகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நான் கோயிலுக்கு போனேன், நல்ல பக்தியாக இருந்தேன், நல்லா பாட்டு பாடினேன், நல்ல நற்கருணை ஆசீர்வாதத்தில் இருந்தேன், நான் ரொம்ப பக்தியாக திருவிழாவுக்கு போனேன். இதை எந்த கேள்வியுமே இறைவன் தன்னுடைய கடைசி நாளில் கேட்பதில்லை. நான் பசியோடு இருந்தேன், எனக்கு நீ உண்ண கொடுத்தாயா? உன் அருகாமையில் இருந்து உன்னுடைய சகோதரன் தாகமாக இருந்தான், அவனுக்கு நீ குடிக்க கொடுத்தாயா? உன் அண்டையில் இருந்தவர்கள் தனிமையிலே, நோயிலே, சிறையில் இருந்தார்கள், அவர்களை நீங்கள் சந்தித்தீர்களா என்ற இந்த சமூக அன்பினுடைய கேள்விகளைத்தான் இறைவன் முன்னிறுத்த போகிறார். எனவே எவ்வளவுதான் சமய சித்தாந்தங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் இந்த சமூக அன்பும் மன்னிப்பும் இந்த பகிர்வினுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நம்முடைய இறை நம்பிக்கையே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். எனவேதான் கிறிஸ்தவத்தை கடவுள் நம்பிக்கை நெறி என்பதை விட அன்பு கொண்ட நெறி என்பதை தான் அது சரியான அர்த்தமாக இருக்கும். எனவே கிறிஸ்தவம் என்றாலே அன்பு என்ற அர்த்தம். எனவே கிறிஸ்துவில் வாழ்கிற நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய நல்ல மக்களாக இந்த உலகத்தில் வாழ நம்முடைய புனித நல்ல ஒரு அருளை ஆசிரியர் நமக்கு பெற்றுத் தருகிறார். எனவே இந்த வளாகத்தில் இருக்கிற அனைவரும் உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார் என்றால் உண்மையாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், இறைவனுக்கு பயந்து வாழுங்கள், இறைவன் சொல்லக்கூடிய நல்ல செயல்களை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுங்கள், இறைவனுக்கேற்ற நல்ல சமூகமாக இந்த உலகத்தில் வாழுங்கள். அருளும் ஆசீரும் நன்மையும் எல்லா சகல நன்மைகளும் உடைய வாழ்க்கையிலே ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நிச்சயமாக இந்த எல்லா நலன்களுக்காகவும் நம்மவர் புனிதர் நமக்காக பரிந்துரை செய்வார். புனிதரில் நம்பிக்கை கொள்வோம், நல்ல நன்மைகளை இயேசு வழியாக பெற்றுக்கொள்வோம். இறைவன் இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை சொல்லுவோம். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்ம உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக
நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் என்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓர் அளவிற்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை சொற்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு சற்று நேரம் ஜெபிப்போம். நன்மைகளின் ஊற்றை அன்பு இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து கூறிய இந்த நல்ல தேவைகள் எல்லாம் ஏற்று இங்கே வந்திருக்கிற அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி எங்களை நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதரமே, நம் அனைவரும் இந்த ஒப்புக் கொடுக்கின்ற தூய திருநிகழ்வு எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் இந்த திருப்பலி வழியாக ஏற்றுள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை
மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர. அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீரே. அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உம்முடைய திருவுலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து அவர் பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர் பூண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்களும் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் இணைந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், நம்பிக்கையோடு இறை மக்களோடு இணைந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பீடத்தின் காணிக்கைகளை அதே தூயாவினாலே புனிதப்படுத்தி இவற்றை எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் உடலாகவும் அவருடைய தூய நிறு இரத்தமாகவும் நீ மாற்றுவீராக. ஏனெனில் அவர் பாடுபட மனமு வந்து தம்மை அவர் கையளித்த இந்த மாலை பொழுதிலே நம் ஆண்டவர் இயேசு அப்பத்தை கையில் எடுத்து வாழ்த்துரைத்து அதை இவர் பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவை அருந்திய பின்னால் அவர் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக நன்றி செலுத்தி தம் அன்பு சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவர் மீதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமணநாளின் ஊழிய பிரிய தகுந்தவன்களை ஏற்றுக்கொண்டீரே. எனவே இறைவா உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை
தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உலகெல்லாம் பரவி இருக்கும் நம்முடைய தல திருச்சபைக்காக சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் மேதகு ஜீவானந்தம், இணை ஆயர்கள், இறைப்பணியாளர்கள், இந்த திருத்தலத்திலே பணியாற்றக்கூடிய கப்புச்சின் துறவிகள், இந்த இடத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்த இறைமக்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை புனிதருடைய பரிந்துரை நாடி இந்த வளாகத்தில் நம்பிக்கையோடு கரம் விரித்து இருக்கிற எல்லா இறைமக்களையும் உம்முடைய தூய அன்பினால் நிறைவாய் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்பார்ப்புடன் இறந்த எம் சகோதர சகோதரிகள் உம்முடைய திருமுக ஒளியிலே நித்திய பேர்ம வாழ்வுக்குள் கடந்து செல்வார்களாக. கடவுளின் கன்னித்தாயாக இருக்கிற தூய மரியாள், அவருடைய பிரமாணிக்கமான வாழ்க்கை துணைவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்நினைவு கூர்ந்த புனித ஆக்னேஸ் அம்மாள் மற்றும் தூய அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம்முடைய அன்பு திருமகன் இயேசு வழியாக உம்மை புகழ்ந்து பாடும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைவனை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தாரே, இறைவனாமும் துணிவுடன் இணைந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுங்காதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசுவே, அமைதி உங்களுக்கு நான் விட்டுச் சொல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு நான் அருள்வேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. உடைய பாவங்களை பாராமலுடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே அமைதியை ஒற்றுமை அளித்தருள நீர் திருவலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் அருளால் அவர் தருகின்ற அமைதி சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோமே. எம்மேல்
நமக்கு அமைதி அருளுகின்ற நல்ல ஆண்டவர் இவரே. சிலுவையின் அன்பினால் நம்மை தேற்றுகிற வல்லமையின் ஆண்டவர் இவரே. தன்னை தேடிந்தவர்களை எல்லா குறைகளிலிருந்தும் நிறைவுபடுத்தியவர். நோய் நொடிகளிலிருந்து விடுதலை அடைய செய்தவர். ஏன் இறப்பிலிருந்தே அவர்களுக்கு புது வாழ்வு தந்தவர். நற்குரணை வடிவிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். அருட்சகோதரிகள் இருந்தால் திவ்ய நற்கருணை பகிர்ந்து கொடுக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவையே எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியார் அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்களே, இன்றைய திருப்பலி இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நல்ல ஒரு மறையுரையாற்றியவர் அருட்தந்தை ஆல்பர்ட் லியோன் அவர்கள். நம்முடைய சமயபுரத்தில் இருக்கின்ற பிரான்சிஸ்கன் குரு மாணவர்களுடைய இறையியல் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கின்றார். இந்த ஆண்டு அவருக்கு 25வது வெள்ளி விழா, குருத்துவ வெள்ளி விழா. அவருக்கு பாராட்டி அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்துவோம். அவர் பணி தொடர இறைவன் அவருக்கு தொடர்ந்து அவருக்கு துணை செய்ய நாம் ஜெபிப்போம். மேலுமாக அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டுக்கான கேலண்டர் ஒரு சில கேலண்டர்கள் மட்டுமே இருக்கிறது. அதோடு நம்முடைய திருத்தல அங்காடியிலே அதற்கு அந்த விவிலிய நாட்குறிப்பு புத்தகங்கள் அருள் பொருட்கள்லாம் இருக்கின்றன. அவைகளை நீங்கள் பெற்று மகிழுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருத்தலத்திலே திருப்பலிக்கு வருபவர்களுக்கு அருட்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன. அருட்தந்தையர்கள் காலையிலிருந்து அமர்ந்திருக்கிறார்கள் பாவசங்கீதம் கேட்பதற்கு. திருப்பலியில் தகுந்த முறையிலே பங்கெடுக்க பாவசங்கீதம் முறையாக செய்து நற்கருணை உட்கொண்டால் நீங்கள் வேண்டுகின்ற பலன் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலுமாக சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள், அதாவது இந்த மந்திரிக்கிற நேரத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதை ஜெபிங்க ஃபாதர் இந்த காரணங்களுக்கான சொல்லிட்டு போகிறாங்க. அவர்கள் திரும்ப வந்து சொல்கிறாங்க, வந்து ஃபாதர் நாங்கள் நீங்கள் ஜெபிக்க சொல்லி கேட்டோம், நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், நாங்கள் இதெல்லாம் பலன் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். ஆகவே இது மாதிரி உங்களுக்கு காரியங்கள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லி எழுதி கொடுத்தாலும் சரி, நாங்கள் அதற்காக ஜெபிப்போம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த ஜெபத்தின் தோழமையில் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ஸ்டீபன் அவர்கள் ப்ராஜெக்ட் நல்லபடியாக செய்யவும் வேலை கிடைக்கவும் ஜெபித்தார்கள். அது கிடைத்து விட்டது என்று சொல்லி நன்றி ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலுமாக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலத்திற்கு வந்து பல ஆண்டுகளாக நமக்காக அமலாசிரம துறவிகளுக்கும் உதவியாக இருந்த திருக்காவலூரை சார்ந்த திருமதி அற்புத மேரி அவர்கள் நேற்று இரவு இறைவனடி சேர்ந்தார். அவருக்காக நாம் ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, திருப்பள்ளியிலே 11 மணி திருப்பள்ளியிலே கொஞ்ச நாளாகவே வந்து நமக்கு பூசைக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் எஃப்எஸ் ஆரிக்ராஜ் என்பவர் வந்து கொண்டிருந்தார். அவரும் இன்று மரணம் அடைந்திருக்கிறார். அவர்கள் இருவருடைய ஆண்மையை பார்த்துக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, மன நலன் உள நலம் காக்க நம்முடைய இங்கே திருத்தலத்திலே ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. ஆகவே அதற்கான அறையில் அருட்தந்தைகளும் சரி, ஒரு சகோதரியும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு மனநலன் உளநலன் ஆலோசனை பெற வேண்டும் என்றால் அங்கே சென்று அணுகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களை, செவ்வாய்க்கிழமைகளிலே 11 மணி திருப்பலிக்கு முன்பாக திவ்ய நற்கருணை ஆராதனை உங்கள் பரிந்துரைக்காக நடைபெறுகிறது. திவ்ய நற்கருணை என்பது நம்முடைய வாழ்வின் கத்தோலிக்க விசுவாசத்தின் வாழ்வின் மையம் என்பது நமக்கு தெரியும்.
அந்தோனியார் முதற்கொண்டு திவ்ய நிமித அற்புதம் அவ்வளவு விசுவாச பற்றுதல் வைத்திருந்தார். ஆகவே தான் கோடி அற்புதராக ஆண்டவர் தருவதெல்லாம் கேட்பதெல்லாம் பெற்று தருகிறார். நாமும் அந்த காரியங்களை பெற வேண்டும் என்றால் நற்கருணை ஆண்டவரை நாம் இருக பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை 10:45 தொடங்குகிறது. ஆகவே அந்த நேரத்தில் அங்கங்கே இருக்கிறவங்களாம் தயவுசெய்து வந்து அமர்ந்து ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை பரிந்துரைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரி நாயகம் அவருடைய பரிந்துரைகள் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறு ஜெபக்குழு வந்து கூடுகிறது, ஜெபிக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கவும் அதன் பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் 12 மணிக்கு திவ்ய நம்ம திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே அதிலும் பங்கெடுத்து அவருடைய பரிந்துரையும் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, குரு மாணவர்கள் நிதி, நன்கொடைகள் மற்றும் அந்தோனியாருக்கான வேண்டுதல் அப்பம் போன்றவற்றை நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவற்றுக்கான பணத்தொகையை நீங்கள் அலுவலகத்தில் தந்து அதற்கான ரசீதுகளை பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று குருமானு நிதியாக கொடுத்தவர்களுடைய விவரங்கள்: திருச்சியை சார்ந்த பாத்திமா பாலா, அன்னை நகர் ஜோசப் ஜெரால்டு, திருச்சி ஜெயராணி சகாயராஜ், சென்னை தேவ சகாயம், மேலூர் ஸ்ரீ சுபலட்சுமி, ராஜா காலனி ஜோசப், மாம்பழச்சாலை மேரி மாணிக்கம், பச்சாம்பேட்டை சூசான் செசிலியா, மேலவாழை மெடோன்னா, நன்னி மங்கலம் குணசேகரன் ஆரோக்கிய மேரி, காட்டூர் சேவியர் கிறிஸ்டி, எடமலப்பட்டி புதூர் அமிர்தையா பயஸ் குடும்பம், புளியூர் பிச்சை ஜூலி ரீட்டா மேரி, மேல சிந்தாமணி சூசை மாணிக்கம் நிர்மலா, கருமண்டபம் ராணி சேவியர், காவேரி நகர் அமல் லோகநாதன், கருமண்டபம் ஆண்ட்ரியன், தனமணி காலனி லூர்தராஜ் பீட்டர், திருச்சி டேவிட், செம்பியக்குடி மரியா ஆனந்தம், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி ஜான்சன். மேலுமாக அப்பம் வழங்கியவர்கள் சந்தியாகப்பர் பாளையம் டென்னிஸ் மேரி, வரதராஜன்பேட்டை ஆரோக்கியசாமி, மேலூர் ஸ்ரீ சுபலட்சுமி, மாம்பழச்சாலை மேரி மாணிக்கம், பச்சாம்பேட்டை சூசான் செசிலியா, மணப்பாறை எட்வின் ஜெயக்குமார், திருச்சி மலர்மன்னன் ஆன்சி, மேலவாழை மெடோன்னா, துறையூர் பிரவீன் அனோத் கெரிஃபா, கும்பகோணம் ஜேசன் மேத்யூ, எட்டரை ஹெலன் சாண்ட்ரா லியோ, புலியூர் பிச்சை ஜூலி ரீட்டா மேரி, மேலசிந்தாமணி சூசை மாணிக்கம் நிர்மலா, திருச்சி சைமன், பிஹெச்எல் எழில் நகர் பேபி கிளாரா, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், திருச்சி அலெக்ஸ் ஜான்சி, தில்லை நகர் செல்வக்குமார். இவர் அனைவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக நன்றி பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அமலாசிரமம் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் என்கின்ற யூடியூப் சேனல் மற்றும் வலைத்தளத்திலே திருத்தலத்தின் நிகழ்வுகள் பகிரப்படுகின்றன. அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக முடி காணிக்கை கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்கிற ஒரு சிலர் நன்றி பொங்கல் வைக்க வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். ஆகவே அதற்கான யாராவது அணுகினால் அதற்கான இடங்களை நாங்கள் தயாரித்து தருகிறோம். நன்றி பொங்கல் வைப்பதற்கும் அல்லது முடி காணிகள் கொடுப்பதற்கும் வசதிகளை செய்து தரும் என்பதை உங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 11 மணிக்கு திருவாளர் ஆனந்த் அவர்கள் பவர் ஆஃப் காட் இணையதளத்தினூடாக நமக்கு நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். கைத்தட்டி அவருக்கு நன்றி பாராட்டு தெரிவிப்போம். அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு நம்முடைய கொயர் ஒவ்வொரு 11 மணிக்கும் செவ்வாய்க்கிழமையில் வந்து அருமையான தேவகானங்கள் பாடி நம்மை ஜெபிக்க தூண்டுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி பாராட்டி தெரிவித்துக் கொள்வோம். மேலுமாக அன்புக்குரியவர்களை அனைவருக்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் தரப்படுகிறது. பூசை நற்கரணை நேரத்தில் யாரும் எழுந்து வர வேண்டாம், அங்கங்கேயே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஏன்னா திருப்பலி அதோடு முடிந்து விடுவதில்லை, நவநாள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே கலைந்து விடாமல் இப்படியே அமர்ந்திருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இங்கே அமர்ந்து அந்த பண்ணை பிரித்து குப்பைகளை கீழே போடாதீங்க. அது இயற்கைக்கு மாறானது. அதற்கான குப்பை தொட்டிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. போட்டாக்க சுத்தமாக இருக்கும். இந்த இடமும் அடுத்த திருப்பலிக்கு சரியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு உங்களோட வேண்டுகோளாக வைக்கின்றேன். அதை நீங்கள் நல்ல முறையில் சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமாய் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆவியை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்திருள்வீராக. ஏல் ஆண்டவர் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராய் இயேசுவே, இந்த ஜெபத்தோலமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் எங்களிடம் ஒரு தெய்வீக சமாதானம் இறக்கும் என்று இடம்பெறுவதாக. உம்முடைய சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வதாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்திகளின் ஆதிக்கங்கள், கொடுமைகள் எங்கள் அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்க அசட்டத்தனை எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கும் நன்மை, கடமைகள், கவரியற்ற தன்மை, போதைக்கு அடிமையாகுதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வச் செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுக நல்வாழ்வு தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படுகிற எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளில் வேதனைப்படுகின்ற குணம்பரை இயங்குகின்ற உமது அடியார்களை கண்ணோக்கிரலும். இவர்களை கண்ணீரை துடைத்திரலும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரலும். உம்முடைய தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா, உம்முடைய திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்கச் செய்திருள்வீராக. நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்களை என்றும் ஆசிர்வதியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் காத்திருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுக்குள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தந்திருள்வாராக. எல்லாமல் அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் புனிதரின் பரிந்துரையால் நிறைவாக அவர் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பாடுவோம். பொங்குதே சந்தோஷம், பொங்குதே சந்தோஷம், என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் பிறந்தேன், வழிகளில் சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் பிறந்தேன், பாவ வழிதனில் சுமந்தலைந்தேன். ஆனால் இயேசு அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கிய பெற்று பரிசுத்தரான பிரியந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் உள்ள குழந்தை இயேசுவிடம்
எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலானவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய மது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவராக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்த ஒன்றை இறைவனிடமிருந்து அறிந்து கொடுத்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாமல் அன்பு இறைவன் புனிதருடைய பரிந்துரையால் நம் அனைவரையும் தந்தை, மகன், தூய ஆவியின் வல்லமையால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக அவர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கரையில் வீட்டிருக்கும் புனித அந்தோனியாரே, கனிகலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. கரையில் வீட்டிருக்கும் புனித அந்தோனியாரே, கனிகலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. லிஸ்பன் நகரில் அரச குடும்பத்தில் அவதரித்தவரே, சம்மண